Hello guys, welcome to Slack Squad. Hello. Hi Madhu, hi Praju. Hi, ஹலோ, Priti bro. வணக்கம் Hi, வணக்கம் Prajwal. வணக்கம். Hi, ஹாய் hi, மது. hi, hi. நான் இன்னைக்கு என்ன மேட்ச்னு சொல்றதுக்கு முன்னாடி மது கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இன்னைக்கு என்ன மேட்ச், என்ன கேம், மது நீயே சொல்லிடு. இல்ல இன்னைக்கு யாராச்சும் யார் மேட்ச் யாருக்கு இன்னைக்கு? எஸ்ஆர்எச்சும் எம்ஐயும் நீ ஹைதராபாத்னு போட்டிருந்த. என்ன டீம், என்ன மேட்ச்? எஸ்ஆர்எஸ்ஆ? யாரா நீங்க? ஒன் ஆஃப் த பெஸ்ட் எஸ்ஆர்எச்சா மேட்ச். எஸ்ஆர்எஸ்ஆ அந்த மேட்சுக்கு இன்னைக்குதான் நம்மளுக்கு மீம் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. So yes, guys, we are going to do the post-match review of Mumbai versus Hyderabad. Uh, let's start, guys. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, being a Mumbai fan. So நீங்களே பேசிருங்க இந்த மேட்சை பத்தி. Let's start initial thoughts, ஓவரால் guys. ஓவரால் சி இட் இஸ் நாட் லைக் நம்ம நேற்று பேசின மாதிரி போஸ்ட் ப்ரீ மேட்ச்ல நாங்க என்ன கொடுத்தோம்னா மும்பை வில் பிளே நல்லா விளையாடுவாங்கன்னு சொன்னோம். பட் ஹைதராபாத் அவங்களோட ரொம்ப நல்லா விளையாடுவாங்கன்ட்டு எங்களுக்கு தெரியலையே. Hmm. I'm not telling that Mumbai will not play. விளையாடுன்னு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா விளையாடினாங்க. ஹைதராபாத் உங்களோட ஃபேவரட் காவிய மாதிரி வந்திருந்தாங்களோ தெரியல. இல்ல வரல ஹைதராபாத் ரொம்ப நல்லா விளையாடிட்டாங்க. வரல And வரல. இல்ல இல்ல, இஷான் காவியா இஷான் மட்டும் எனக்கு வரல. கிஷான் கான்ஸ்பிரசி அத்தா எனக்கு இஷான் இஷான் புரியல. கிஷன் கிஷான் டக்கு. ஃபர்ஸ்ட் இஷான் கிஷான் ஃபர்ஸ்ட் பால் அவுட், காவியா வரல. அது கரெக்ட் கரெக்ட் அதுவும் நிஷான் கிஷன். இன்னொன்னு எனக்கு இந்த கான்ஸ்பிரன்சி புரியல. டிராவிஸ் ஹெட்க்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்குதே தெரியல, தோணுது ஆமா. எனக்கு. சோ அவ பார்த்தா பெரியடி அடிச்சுக்கிறான் அவ. டேய் என்னடா நினைச்சுங்கிற ப்ளூ வேணா இந்தியா டீம் இல்லடா மும்பை இந்தியன்ஸ் வேணா. அவ ரெண்டுத்துல இந்தியன்ஸ் இருக்குதானே, அதுதான் நான் விளையாடினேன்னு சொல்லிட்டு மரணடி அடிச்சுக்கிறான். பட் ஓவரால் இட் வாஸ் ஒன் ஆஃப் த குட் மேட்ச். ரெண்டு சைடுல இட் வாஸ் வெரி குட் மேட்ச். பிரஜு, யார் இனிஷியல் தாட்ஸ்? அதான் ஆல்ரெடி முதல் சொன்ன மாதிரி லைக் மேட்ச் வந்து யார்தோ மேட்ச் யாருக்கோ எடுத்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆஹ் ஆரம்பம் ஏதோ நல்லாதான் இருக்கு, ஆனா பினிஷிங் தான் சரியில்லைன்ற மாதிரி. ஸ்டார்ட் எல்லாம் செம்மையா கொடுத்தாங்க. ஆனா லைக் முதல் சொன்ன மாதிரி ஹைதராபாத் அவங்களோட சூப்பரா ஆடி லைக் ஜெயிச்சிட்டாங்க. சேஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சா, ஆனா அதை அவங்க சூப்பரா சேஸ் பண்ணிட்டாங்க. லைக் இவங்க நல்லா ஆடலன்னு சொல்லவே முடியாது, இவங்களும் நல்லா ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களால முடியல. இட் வாஸ் தேர் டேன்னு தான் சொல்லணும். ஆமா, ஆக்சுவலி கரெக்ட். த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ டீம்ஸ் வந்து ஃபீல்டிங் நான் சொல்லுவேன். ஸோ ஐ திங்க் நிறைய கேச்சஸ் ட்ராப் பண்ணாங்க மும்பை. மேபி டிராவிஸ் ஹெட் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே ஒரு 2-3 கேட்ச் விட்டாங்க. ஸோ அதுதான் கேம் டேர்னிங் மூமெண்ட்ஸா இருந்துச்சு அந்த இதுல. மேபி அந்த ஓப்பனிங் ஸ்பெல் போல்ட் இடத்துல அந்த கேட்சை பிடிச்சிருந்தாங்கன்னா மேபி கேமே க்ளோஸ் அவுட் ஆயிருக்காங்க. ஏன்னா இஷான் கிஷானும் அடிக்கல இன்னைக்கு. கிளாசன் வந்திருந்தாலும் 200 எல்லாம் நின்று இருப்பானான்னு கேட்டா இட்ஸ் கொஸ்டின். பட் அவனுக்கு ஒரு ஸ்டார்ட் கிடைச்சா கிளாசன் விட மாட்டான். ஸோ அந்த மாதிரி தான் போச்சு. பட் லெட் ஸ்டார்ட் வித் மும்பைஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட். யா, மும்பைஸ் பேட்டிங் கைஸ் அண்ட் எஸ்ஆர்எச் ஸோ bowling. ஓவரால் ஸ்பீக்கிங் நம்ம நேற்று பேசின மாதிரி மும்பை பேட்டிங் இட்ஸ் டீம் இஸ் வெரி ஸ்ட்ரகிளிங் அண்ட் பேசணும். பட் ஓவராலாக பார்த்தா மும்பை இஸ் இம்ப்ரூவ்ட் லாட். ஐ மீன் ஓவரால் இம்ப்ரூவ்ட் எல்லாம் இல்லை, தே ஹவ் பீன் குட் இன் த கேம். பட் நேற்று ரொம்ப ரொம்ப நல்லா விளையாடுனாங்க. பட் அதர் தென் திஸ் தோ ஹைதராபாத் போலிங்லாம் அவ்வளோ சூப்பரெல்லாம் இருக்குல்ல. இட் வாஸ் வெரி நியூட்ரல். ஏன்னா கிரிக்கெட்ல அச்சு பார்த்தா இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அட் சேம் டைம் வில் ஜாக்ஸ் அவனும் ரொம்ப நல்லா கம்பைன் பண்ணி விளையாடினான். எனக்கு என்ன தெரியுமா, சூர்யகுமார் யாதவை ரொம்ப நம்ம ஹைட் பண்றோம். நேற்று முந்தா நேற்று எப்படி அந்த திலக் வர்மாவை நம்ம எப்படி புஷ் பண்ணிருந்தோம், அந்த மாதிரி சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் டெப்த் பேட்ஸ்மெண்ட்ல அடிக்க கூடணும். இல்லைன்னா இட்ஸ் லைக் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டா இருக்குது. அண்ட் ஐ மீன் ஓவரால் டாக்கிங் அபவுட் மும்பை பேட்டிங் இட் வாஸ் குட். பட் இப்போ தோ தே டிடன்ட் கம் அப் வித் இதுனா வித் வின். ஐ திங்க் இப்போ மும்பை ரோஹித் சர்மா வாபஸ் வர வைக்கணுமா தான் எனக்கு தோணுது. ஐ மீன் இட் வாஸ் பட் ஐ திங்க் டாஸ்லயே ஹர்திக் சொன்னா 2 more matches ரோஹித் ரெஸ்ட் அந்த மாதிரி ஏதோ சொன்னா. வில் ஹேவ் டு வெயிட் ஃபார் 2 more matches அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. இல்ல ஸோ ஐ டோன்ட் நோ. வேணாம், இந்த சீசனை உட்கார வச்சிருந்தோம். அதுதான் இருக்கிறதே அவன் 5 உள்ளே மேட்ச். நீ வரலப்பா. 2 matches வரல, ஆஹ் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இல்ல உட்கார வச்சுட்டு ஹர்திக்கோட பிளான் என்ன உங்களுக்கு தெரியல. ஹர்திக்கோட பிளான் அப்படி இல்ல. 2 மேட்ச் உட்கார வச்சுட்டு இப்போ இதெல்லாம் மேட்சும் ஜெயிச்சுட்டு என்னது
குவாலிஃபயர்ல ரோஹித் சர்மா கூட்டின்னு வரலான்னு பிளான்ல இருக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியல இவங்க குவாலிஃபயருக்கு போவாங்களா இல்லையான்னு எந்த புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி ஆமா, மும்பை ஸ்குவாட் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தா இவனும் ரோஹித் சர்மா நம்ம இட்டுனாலும் அப்புறமா ஒரு படத்துல மீம் பண்ணலாங்கிறாங்க ஜிம்ல எல்லாம் பார்த்துட்டு. அது ஏதோ கொஞ்சம் அது ஏதோ தனுஷ் படத்துல டேய் இவ்வளவு விஷயம் நடந்துருக்கு, நீங்க எவ்வளவு எப்படி நான் நிம்மதியா வாழ்றேன்னு சொல்றாங்க பாரு. அந்த மாதிரிதான் ரோஹித் சர்மா வச்சு மீமா பண்ணிருக்கிறாங்க. பட் yeah, overall Mumbai Indians it has improved a lot, but it's too late for Mumbai Indians. Though batting ரொம்ப விளையாடினா bowling சரியா போல. So it doesn't mean like you know uh, they have come up with many things. They have to still there is something missing in Mumbai Indian team. They have to work பட் லைக் ஆக்சுவலி many. ஓவராலா லைக் என்ன சொன்னாலும் என்ன சொல்லனாலும் நம்ம ரிக்கல்டனை பத்தி பேசியே ஆகணும். லைக் அவன் ஆடின Correct, நாக் correct. மும்பை இந்தியன்ஸ்க்கு வேற லெவல். 132 எல்லாம் அதுவும் ஸ்டார்ட்ல வந்தவன் ஃபினிஷிங் வரைக்கும் அவுட் ஆகும் நாட் அவுட்ல ஆடினான். ஸோ லைக் பிரில்லியன்ட் பேட்டிங். ஸோ அந்த அந்த அவன் அடிச்ச ஸ்கோர் தான் லைக் அவனும் வில் ஜாக்ஸும் கொடுத்த ஸ்கோர் தான் ஆல்மோஸ்ட் லைக் அங்க பாதி ஸ்கோரே வந்திருக்கு. அவங்க மீதி அதுக்கப்புறமா அடிச்ச ஸ்கோர் எல்லாம் மீதி டீம் சேர்ந்து அடிச்சது. ஸோ அவங்க 2 பேர் ஆடின அந்த நாக் அண்ட் ரிக்கல்டன் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். லைக் சூப்பரா லைக் இது வரைக்கும் ஆடின எல்லா மேட்ச்லயும் லைக் ரிக்கல்டன் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது இல்லை. பட் ஹீ கேவ் இட். நம்ம ஆக்சுவலி ரோஹித் சர்மாவை கொண்டு வரணும்னு இருந்தோம். பட் ரிக்கல்டனே லைக் ரோஹித் சர்மா தேவையில்ல நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஆடினாரு. ஸோ லைக் ஓவராலா லைக் அவரை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். பட் என்னன்னா இவங்களுக்கு பேட்டிங் ஹஸ் நெவர் பீன் அ கன்சர்ன். ஆக்சுவலி சொல்ல போனா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே தே ஆர் டூயிங் குட் வித் பேட்னு தான் தோணுச்சு. சென்னை மேட்ச்ல மட்டும்தான் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கொலாப்ஸ் ஆச்சே தவிர ரெஸ்ட் ஆஃப் தி எல்லா மேட்சஸ்லயும் இவங்க பேட்டிங் நல்லா தான் இருக்கு. இவங்க போலிங்னா அந்த பேட்டிங்க்கு ஈக்குவலைசர் கேப்பபிளைஸ் பண்ண மாட்டேங்குதுன்னு தோணுது. ஏன்னா டெல்லி மேல ஆர்சிபி மேல கூட 222 அடிச்சாங்க. பார் ஸ்கோர் தான் அது. கேகேஆர் மேல 228 சேஸ் பண்ணாங்க. பஞ்சாப் மேலே 195 அடிச்சாங்க. ஸோ எங்க பேட்டிங் ஹஸ் நெவர் பீன் அ கன்சர்ன். ஆல்ரெடி 3 செஞ்சுரிஸ் இந்த டீம்ல இருந்து மட்டுமே இருக்கு. டிகாக், ரிக்கல்டன், திலக் வர்மா அண்ட் ஷர்பேன் 70 அடிச்சான், ரோஹித் 70 அடிச்சான். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அந்த டீம் பேட்டிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு. போலிங் தான் செட் ஆக மாட்டேங்குது. என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு வில் கம் தேர் போலிங் பத்தி பேசலாம். பிஃபோர் டாக்கிங் அபவுட் மும்பை செகண்ட் இன்னிங்ஸ், லெட்ஸ் டாக் அபவுட் எஸ்ஆர்எச் போலிங். Bro, there is nothing SRH more about bowling talking about SRH bowling. It is very, just below average தான். ரிக்கர்ட்லனும் வில் ஜாக்ஸ் அடிச்ச மாதிரி ஐ திங்க் நல்லா பின்னிட்டு இருந்தாங்க. பேட் கமின்ஸ்க்கும் அடிச்சாங்க. அப்புறமா அந்த நியூ பவுலர்ஸ் பேருனா சாகிப் ஹுசேன் ஆகட்டும், அப்புறமா இன்னொருத்தர் யார் பியூஷ் யாரோ இருந்தானு எல்லாருக்கும் பிடிச்சி அடிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ். பட் டெத்ல சூப்பரா போட்டாங்க லாஸ்ட் 4 ஓவர்ஸ். மல்லிங்கா கொஞ்சம் டீசெண்டா வச்சா. ஐ திங்க் மல்லிங்கா பிக் ஒரு விக்கெட் தான் நினைக்கிறேன், நாட் ராங். அவ கொஞ்சம் நியூட்ரலா 30 ரன்ஸ் ஏதோ கொடுத்தா. 30 27 38 ஏதோ பிலோ எக்கானமி தான் இருந்துச்சு. இட் வாஸ் வெரி குட். பட் பேட் கமின்ஸ் வச்சு பின்னிட்டாங்க. 40 ரன்ஸ் கொடுத்தா பேட் கமின்ஸ். மிச்ச எல்லா பவுலர்ஸும் இட் வாஸ் லைக் ஓவர் 10 அந்த சைட்ல தான் இருந்துச்சு. பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் டெப்த் வந்து கொஞ்சம் பிடிச்சாங்க. பட் ஸ்டில் ஐ எம் ஹேவிங் திஸ் கொஸ்டின் மார்க், வை மும்பை இந்தியன்ஸ்? பேட்டிங் போச்சுன்னா போலிங் வரல, போலிங் போச்சுன்னா பேட்டிங் வரல. இந்த டீம் என்ன புதுசு தெரியல. ஐ டோன்ட் திங்க் சோ. வில் டாக் அபவுட் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து லைக் அதான் அவர் லைக் அதை பத்தி பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க போலிங் பத்தி அப்புறம் பேசலாம். லைக் ஹைதராபாத் போலிங் பத்தி சொல்றதா இருந்தா டெஃபினட்டா வந்து ஆக்சுவலி அடிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ் இவங்க பவுலர்ஸ்க்கும் அடிச்சாங்க. பட் கொஞ்சம் எக்கனாமிக்கல் வைஸ் பாத்தீங்கன்னா அவங்க போட்ட 5-6 பவுலர்ஸ்ல கொஞ்சம் ஸ்கோர் பிடிச்சிருக்கிறது, அதிகமா பிடிச்சிருக்கு நீ சொன்ன மாதிரி ஒண்ணு மல்லிங்கா. அப்புறமா இன்னொன்னு நம்ம சாகிப் ஹுசேன் கூட அவன் வந்து லைக் சூப்பரா பிடிச்சிருக்கான். வந்து அவங்க கூட லைக் 38 39 ரன்ஸ் தான் கொடுத்துருக்கான். பேட் கமிங்ஸ் அவ்வளவுதான், அவன் 4 ஓவர்ஸ் போட்டு 39 ரன்ஸ் தான் கொடுத்துருக்கான். அண்ட் நம்ம இன்னொரு பவுலர் இருக்காங்களே பிரஃபுல், அவன் ஸ்கோர் அதிகமா வாங்கினா பட் ஹி டுக் த விக்கெட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல when it comes to score லைக் அவங்க இவங்களும் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க வந்து விக்கெட்ஸ் ஈஸியா விக்கெட்ஸ் வந்து ரொம்ப குயிக்கா எடுத்தாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அந்த இடத்துல தான் மேட்ச் டர்ன் ஆச்சு. ஸோ ஹைதராபாத் காட் மும்பை இந்தியன்ஸை வந்து இது பண்றதுக்கு யூஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். பட் ஸ்டில் அந்த ஸ்கோர் வந்து போயிடுச்சு, 200+ போயிடுச்சு.
ஸோ நம்ம பவுலிங் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் வியூஸ் இல்லை. பட் கொஞ்சம் எக்கனாமிக்கலா பார்த்தா போட்டிருக்காங்க. இவங்க 3 பேரை தவிர மற்றவங்க எல்லாம் அடி வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலி 16 ஓவர்ஸ்லயே 203 மும்பையோட ஸ்கோர். லாஸ்ட் 4 ஓவர்ஸ் அடிச்சது வெறும் 40 ரன்ஸ் மட்டும்தான். ஸோ அங்க கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணி ஒரு 15 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கலாம். ஸோ அந்த கண்ட்ரோல் தான் எஸ்ஆர்ஹெச் கொண்டு வந்தாங்கன்னு நான் சொல்றேன். லைக் டெத் bowling எல்லாருமே நல்லா போடுவாங்க. பேட் கமின்ஸ் எல்லாம் 6 Sir, எனக்கு இங்க ஒரு yards கொஸ்டின் 6 எனக்கு இங்க yards ஒரு கொஸ்டின் ம். எனக்கு இங்க ஒரு கொஸ்டின் என்னன்னா, எல்லா வாட்டியும் நம்ம ஹர்திக் கிட்ட இருந்து ஒன்று எதிர்பார்க்குறோம். ஸோ போன மேட்ச்ல அவன் 15 பால்ஸுக்கு இஃப் ஐம் நாட் ராங் சம்வேர் 30-35 ஏதோ அடிச்சான். ஸோ வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட் ஆஸ் எ மும்பை இந்தியன் ஃபேன்? அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றான் அவங்க கிட்ட. அவன் அதுதான் பண்ணோம். 15 பால் 30ன்றது அவனோட ரோல் அதுதான். பிகாஸ் அந்த பொசிஷன்ல வந்ததுனால அவன் அதை அடிச்சான். இது என்ன ஆச்சுன்னா போன மேட்சோ இல்ல அதுக்கு முன்னாடி சென்னை மேட்ச்லயோ அவன் வந்தப்போ அங்க நிறைய டைம் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 10 or 12 hours டைம் இருந்துச்சு. அவன் நின்னு செட் பண்ணி அடிச்சிருக்கலாம் அந்த மேட்சை. அது இல்லாம ஃபர்ஸ்ட் பால் வந்து சுத்தி அவுட் ஆகி இல்ல 15 பாலுக்கு 15 ரன் அடிச்சு இன்னொருத்தனுக்கு செட்டா இருக்கிற பேட்ஸ்மேனுக்கு பால்ஸ் கொடுக்காம அந்த மாதிரிலாம் கேம் ஆடும்போதுதான் மேட்ச் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது. வந்து அவன் பாட்டுக்கு ஒரு 15 பால் 30 அடிச்சாலும் பரவாயில்ல, அடிச்சுட்டு போயிடணும் இல்ல அடிக்காம போயிடணும். அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் பண்ணாதான் கொஞ்சம் இந்த டீம் the more important thing, what Prajal asked is like definitely Prajal, I have to add this one more point. He is skipper, yes. அவனோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி ஹை. மோர் ஓவர் நான் எல்லா ப்ரிவியூல சொன்ன மாதிரி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இஸ் த இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் எவ்ரி டீம். either he has to put his team in the decent score or he has to make his team win. அதுதான் ஹர்திக் பாண்டியா இஸ் டூயிங். அவர் 3-4ல வரல, அவரு ரொம்ப லேட்டா அமிச்சா கூட பரவாயில்ல, he will come and finish. பிருத்வி ப்ரோ சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட் ஆட் பண்ணும். எல்லா மேட்சும் சும்மா வந்து பேட் வீசுவா அவுட். இதுக்கு முன்னாடி யாருமே இல்லையே ஆடணும். ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டான். ஐ திங்க் இட்ஸ் நாட் ராங், இட்ஸ் அகேன்ஸ்ட் பஞ்சாபோ சென்னை, இஃப் நாட் ராங். ஃபர்ஸ்ட் பால் அவர் ஒரு இது சிங்கிள் ஆச்சா கேட்ச் கொடுத்து போயிட்டான். ஐ மீன் ஓனர்ஸ் கூட நடுங்க போலான்ட்டு வாபஸ் போய், அதுவும் ஹோம் கிரவுண்ட்ல. அவனோட அந்த ஆட்டிடியூடு பின்னாடி ப்ரீவியஸ் சீசன்ஸ் ஆகட்டும், ப்ரீவியஸ் அதர் தன் ஐபிஎல் வேற கண்ட்ரி மேட்சஸ் ஆகட்டும், அவனோட ஆட்டிடியூட் பாரு. இந்த சீசன் ஐபிஎல் எஸ்பெஷலி 2026ல அவனோட ஆட்டிடியூட் பாரு. அவன் வெறும் கத்துறதாகட்டும், ஏன்னா அவன் என்ன தெரியுமா நல்லா பண்ணிக்கிறான். ஓவரால் டீம்ல பார்த்தா அவனோட அட்டையரு அந்த ஸ்டைலு அது மட்டும் தான் கொண்டு போயிருக்கிறான். இந்த மாதிரி ஆட்டிடியூடு இந்த மாதிரி பிஹேவியர் கோலில இருந்துச்சு. பட் கோலி யூஸ் டு பெர்ஃபார்ம் குட். 2016 ஆகட்டும் 17 ஆகட்டும் இதே மாதிரி தான் கோலி இருந்து. he used to take his time. அட்லீஸ்ட் மும்பை இந்தியன்ஸ்ல though I am not Mumbai fan, though Prajwal is not a Mumbai fan, நீ டாப் ஒரு 4 பிளேயர் சொல்லலாம், நீ கண்ணு முடியும் 10 பிளேயர் பேரை சொல்லுவேன். பட் அந்த டைம்ல ஆர்சிபில அந்த மாதிரி பிளேயர்ஸே இருக்குல்ல, அதர் தென் ஏபி டிவிலியர்ஸ். யாரு நவ்தீப் சைனி ஒரு 2-5 பேர் அப்படி திருப்பியாச்சா ஒரு 4 பேர் நீ பேர் சொல்லுவ. அது தவிர உனக்கு யாருமே இல்லை. அந்த மாதிரி ஆட்டிடியூட் ஹர்திக் பாண்டியா வச்சுங்கிறான். தோ ஹி ஹேட் அ பிக் எம்பையர், big soldiers, big warriors in this team. Still, what is he doing in the team? அவனும் உட்கார வச்சுட்டு வேற யாரும் ஆடி வை. அப்ப கூட மும்பை இந்த மாதிரி சேஸ் நல்லா கொடுப்பாங்க டார்கெட். பட் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் மும்பைஸ் மேனேஜ்மெண்ட், வாட் இஸ் மும்பை ஸ்ட்ராட்டஜி இஸ் கோயிங் ஆன். ஐ மீன் we are nobody to judge, we are nobody to get it things done. It is all Mumbai Indians. If this is gonna continue very soon, I'm damn sure Prithvi Bro will definitely come and start choosing new other team as his favorite team. இல்ல ஆக்சுவலி ஹர்திக் ஆஸ் அ பிளேயர் இஸ் ஓகே. எனக்கு அவன் மேல ஆஸ் அ பிளேயர் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் சம்டைம்ஸ் அவன் கேப்டன்சி ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப ராங்கா போகுதுன்னு தோணுது. லைக் ராங் பிளேயர்ஸ் அட் த ராங் டைம் கொண்டு வரானுன்னு தோணுது. பிகாஸ் அது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, சரி ஃபர்ஸ்ட் ஓவர் பும்ரா, செகண்ட் ஓவர் போல்ட் ஓகே. நம்பர் 6th ஓவர் அவங்க கண்டிப்பா அடிக்க போவாங்க. ஒரு பும்ரா மாதிரி ஒரு போலர் மொமெண்டம் அந்த ஓவர்ல தான் இருக்கு. ஸோ அந்த டைம்ல நீ போயிட்டு என்ன சொல்றது அடிப்பான்னு தெரிஞ்சும் பும்ராவை கொண்டு வரனா, ஸோ இப்போ அவன் அடி வாங்கிட்டானா கேம் அங்கேயே க்ளோஸ்ன்னு நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னொன்னு என்ன ஸ்ட்ராட்டஜினா, இந்த ஃபுல் வேர்ல்டு கப்ல அபிஷேக் சர்மாக்கு எல்லாருமே ஆஃப் ஸ்பின்னர் தான் போட்டிருக்காங்க, பாகிஸ்தான்ல இருந்து எடுத்து எல்லாருமே. இவன் கையில வின்சாக்ஸ் இருக்கான். வை டோன்ட் யூ பால் தட் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்பின் டு அபிஷேக் சர்மான்னு நான் கேக்குறேன். சோ அது ஏன் பண்ணல இவங்க? சரி ஃபர்ஸ்ட் ஓவர் ட்ரெண்ட் போல்ட், நான் சொன்ன ட்ரெண்ட் போல்ட் definitely வாபஸ் வருவான். ட்ரெண்ட் போல்ட் we are talking about our Mumbai bowling. We didn't talk about SRH batting enough. We have to
see what is இல்ல Hyderabad's சரி, batting. Then இல்ல அது இதோட பாட்டு தான். ஃபர்ஸ்ட் ஓவர் தான் நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஓவர் hmm, தே ஹேட் டு போல் வில் ஜாக்சன் தான் நான் சொல்றேன். பிகாஸ் ட்ரெண்ட் போல்ட் hmm, வருவான்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். நல்லா ப்ரிவியூல சொன்னேன். ஐ திங்க் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அவன் எப்பவுமே நல்லா bowling போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அவனை கொண்டு வருவாங்கன்னு நான் சொன்னேன். அண்ட் அதே மாதிரி கேவ் கேட்ச் அட்டெம்ப்ட் ஆல்சோ டு நமந்தேர். பட் அவன் இன்னைக்கு இட் வாஸ் நாட் இஸ் டே. 3 கேட்ச் ஆல்மோஸ்ட் டிராப் பண்ணிட்டான். ஸோ மேட்ச் அங்கதான் சேஞ்ச் ஆச்சு. அந்த அதுக்கு அடுத்த ஓவர் இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் பும்ரா வில் ஜாக்ஸை கொண்டு வந்திருக்கலாம்னு தோணுது. ஃப்ரம் தேர் த மொமெண்டம் சேஞ்ச்டுன்னு தோணுது. யூ கைஸ் கிவ் யுவர் எக்ஸ்பர்டைஸ். ஸோ ஆக்சுவலி ஈவன் தோ நிறைய மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் டைம்ல கேட்ச் ட்ராப்ஸ் ஆச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஸோ டிராவிஸ் ஹெட்டரோட விக்கெட் போனதுக்கு அப்புறம் கூட இவங்க கிட்ட மேட்ச் இருந்துச்சு. இவங்க சைட்ல மேட்ச் அப்போ கூட இருந்துச்சு. கிளாசன் வரும்போது கூட இவங்க பிடிச்சிருந்துக்கலாம். ஆனா அப்போ கூட இவங்க, ஏன்னா அது முடிஞ்ச உடனே பட்டன் இஷான் கிஷான் போயிட்டான், அவன் டக்ல போயிட்டான். ஸோ அப்போ இவங்க சைடு தான் இருந்துச்சு மும்பை டீம் மேட்ச். ஆனா ஸோ அந்த 6th ஓவர் மட்டும் நம்ம வந்து பேசக்கூடாது. அதுக்கப்புறமா இவங்க போட்ட ஓவர்ஸை பத்தியும் நம்ம பேசணும். ஸோ ஓவரால் நான் அப்பவே என்ன சொல்ல வந்தேன்னா, அதுதான் லைக் சொன்னேன். ஆஸ் மும்பை இந்தியன்ஸ். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, யுவர் பிரீமியம் bowler இஸ் பும்ரா. நீ ஃபர்ஸ்ட் ஓவர் அவன் 10 ரன்ஸ் கொடுத்துட்டான். நீ நெக்ஸ்ட் அவனை எப்போ கொண்டு வரணும், எப்போ தேவையோ அப்போ கொண்டு வரணும். நம்பர் 6th ஓவர் அவன் கண்டிப்பா அடிக்க போவாங்க. ஸோ அப்போ கொண்டு வந்துட்டு நீ பும்ரா அடி வாங்கிட்டான்னு வச்சுக்கோ ஃபார் எக்ஸாம்பிள். தென் யூ ஜஸ்ட் ஹேவ் 2 overs ஆஃப் பும்ரா வித் அன் அன்கான்பிடென்ட் பும்ரா. அண்ட் 6 ஓவர்ஸ்ல 90 ரன்ஸ் 95 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீ நெக்ஸ்ட் 2 hours அவனை எந்த ஸ்டேஜ்ல கொண்டு வரணும்னு கான்பிடன்ஸே இல்லாம தான் இருக்கணும். நீ ஏதோ அவனை 4th ஓவர்லயே கொண்டு வந்துருக்கணும், இல்லையா பவர் பிளே முடிச்சுட்டு கொண்டு வரணும். ஐ டோன்ட் நோ, டூ மச் ஸ்ட்ராட்டஜி மிஸ்டேக் தான் தோணுச்சு. ஏன்னா ரோஹித் சர்மா அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. 1 over பவர் பிளேல போட்டுட்டு நெக்ஸ்ட் 3 hours ஆஃப்டர் 8 overs 9 overs தான் போடுவான். I mean, and it is very sad to see நம்மளோட ஜெனரேஷன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் bowler, வேர்ல்ட் கிளாஸ் bowler பும்ராவை இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கிற ஒரே கேப்டன் தட் இஸ் ஹார்திக் பாண்டியா. பும்ரா played under multiple captains. You will not find single question mark. But under Pandya's captaincy, you can clearly question Pandya looking at what he is using. Let's say Kohli kuda valadna, Rohit Sharma kuda valadna, and also in the early stages he played with MS Dhoni also. There is no single question mark talking about Bumrah. But in today's season overall talking, I feel it is very complex for Bumrah. 50 plus runs. பிருத்வி ப்ரோ சொன்ன மாதிரியே அவனை ஒரு ஓவர் போட்ட வச்சுட்டு பவர் பிளேல, அதுக்கப்புறமா ஒரு 10 over 9th ஓவரோ அப்புறமா லாஸ்ட் அந்த 15th 18th ஓவரை பிடிச்சா பும்ரா ஈஸியா 2 3 கம்மியான கூட 4 விக்கெட் தூக்கிடுவாங்க. ஒரு டைம்ல நம்ம எல்லாம் பேச பும்ரா வந்து ஒரு விக்கெட் கண்டிப்பா எடுப்பான்ட்டு. பட் லுக்கிங் அட் திஸ் பாயிண்ட் பும்ரா இஸ் கெட்டிங் ஸ்க்ரூட் அப் வெரி பேட்லி இன் எவ்ரி கேம். அவனும் விட்டா கூட போல்ட்டை கூட அவனும் கூட ரொம்ப வேர்ஸ்டா யூஸ் பண்ண. வில் ஜாக்சன், ஐ மீன் ஐ அக்ரி, நியூ ஃபேஸ் இஸ் ஃபைன். ரோஹித் சர்மா கூட சொன்னா, கோலி கூட சொன்னா, we have to entertain, get new upcoming new bowlers, new batsmen, நியூ ஜென்ரேஷனை கொண்டு வரணும்ட்டு. அந்த நியூ ஜென்ரேஷனை கூட நீ நியூ ஜென்ரேஷனுக்கு இப்படியே பண்ணும், எப்படியே bowling பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. we will tell them like இந்த மாதிரி நீ யூட்டிலைஸ் பண்ண, இந்த மாதிரி போடன்ட்டு. கடிக்கிறவங்களெல்லாம் பேட்டிங் வச்சுட்டு கடிக்கிறவங்களுக்கெல்லாம் bowling கொடுத்துட்டு doing nothing is completely pointless. Looking at the prime team, 5 trophies with single captain. Without him, team is struggling like this with the same team, same player, same power team. Doing nothing in IPL is, it's very high. And அதுல வேற அவன் என்ன சொன்னான்னா, பாண்டியா 2 மேட்ச்க்கு அப்புறமா ரோஹித் சர்மா வருவான். 2 மேட்ச் வேணாப்பா, ஏன்னா அந்த சீசனை கரைச்சிடல. தோனி எப்படி ரெஸ்ட் எடுக்கிறாரோ அதே மாதிரியே ரோஹித்தை கூட ரெஸ்ட் எடுத்து வச்சிடலாம் இந்த சீசன் எல்லாம். எனக்கு தெரிஞ்ச ரோஹித் சர்மா 2 மேட்ச்க்கு அப்புறமா திருப்பி இன்ஜர்ட் ஆயிட்டு அடுத்த சீசன் வந்தா போதும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ அவர் வந்தும் பிரயோஜனம் இல்லை. இப்ப இவங்க என்ன சொல்றது, அட்லீஸ்ட் ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஏதாச்சும் ஃபைட்லயாச்சும் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்துக்கலாம். இப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ அவங்க எவ்வளவு இன்னும் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு 5 மேட்ச் தான் நினைக்கிறேன். ஸோ அதுல 5க்கு 5 ஜெயிச்சா கூட
அவங்க வந்து டாப் 3-4ல வர்றதுக்கு டைட்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அங்கே மேலே இருக்கிறவங்க நல்லா ஃப்ளைட்டில் ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் பஞ்சாபாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காங்க. ஸோ லைக் டாப்ல பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு மேட்ச் கூட தோத்துட்டாங்கன்னா ஐ திங்க் வி கேன் ஈஸிலி சே மும்பை இஸ் அவுட் ஆஃப் த சீசன். It's not one match Prajwal. Overall, first match when பார்த்தோம் வந்துங்கிறோம், Mumbai Indians doing the same thing. There is nothing to blame about one bowler, one batsman. There is everything to blame on the management. Pandya, இவ்வளோ worst ஆஃப் பண்ணு. I think you all remember 2014 or 12 கௌதம் கம்பீர் டெல்லி கேப்டன் ஆகணும். அவர் ஸ்டார்டிங் ஒரு கப்பல் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா பண்ணலான்ட்டு he gave his captaincy to ஸ்ரேயஸ் ஐயர் and he stepped down as a captain as the player, also player. அத மாதிரி அந்த ஆட்டிடியூட் இருக்கிற டீம்ல இல்ல அதெல்லாம் அவன் பண்ண மாட்டான். அவனுக்கு not பயம். இப்ப என்னன்னா, இப்போ அவன் கௌதம் கம்பீர் வாஸ் ஆல்மோஸ்ட் 36 38 அந்த ஏஜ்ல அவன் அந்த மாதிரி விட்டு போகும்போது, ஹர்திக் பாண்டியா இப்பதான் ஜஸ்ட் 30. ஸோ இப்ப என்னன்னா, அவன் இந்த மாதிரி இன்கான்பிடென்ட்டா அவனே கேப்டன்சில இருந்து ஸ்டெப் டவுன் பண்ணி வேற யாருக்காவது கேப்டன்சி எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா, நாளைக்கு வேற எந்த டீமும் அவனை நம்பி கேப்டன் ஆக்க மாட்டாங்க. அண்ட் இந்தியன் கேப்டன்சிக்கும் அவனை யாரும் என்ன சொல்றது சஜஸ்டும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டீமை விட்டுட்டு போயிட்டான் பாதியில டோர்னமெண்ட் நடுவுலன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்துடும். ஸோ அவன் கண்டிப்பா பண்ண மாட்டான் அன்லஸ் மும்பை மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு டிராப் இம் ஃப்ரம் கேப்டன்சி. இல்லைன்னா இது இட் கோயிங் டு கண்டினியூ ஃபார் நெக்ஸ்ட் இயர் ஆல்சோ தான் தோணுது. and you know ராகுல் கூட எல்ஐசி கேப்டனா இருந்தா அந்த டீம் அந்த டைம்ல இட் வாஸ் நாட் வெரி பேட் லைக் மும்பை. இட் வாஸ் லைக் நியூட்ரல் ஆவரேஜா தான் போயிருந்துச்சு. பட் ராகுல் ஸ்டெப் டவுன் நெக்ஸ்ட் சீசன் as a captain. He made someone else as a captain. He started playing and கட்டர்ச்சி பார்த்தா 150 அடிச்சிட்டாங்க. It is not about captaincy. It is about you growing in yourself and making your team win. அவன் அந்த ஜிடில இருந்து பாண்டியா ஜிடில இருந்து மும்பை சைட் ஆகணும். அப்போ ஐ டோன்ட் இட் இஸ் a rumor or real or it is actually happened, I don't know. இல்ல ஜிடில இருந்த பாண்டியா நம்பர் 4ல ஆடிட்டு இருந்தான். why don't he play the same role here கேக்குறேன் நான். நீ எதர் 4ல ஆடு இல்ல 6ல ஆடு. நான் அதான் சொல்றேன், 5ல ஆடாத. 5ல அந்த ஷர்பன் ரதர்ஃபோர்ட விட்டுட்டு நீ எதர் 4ல ஆடு இல்ல 6ல ஆடு. அதுதான் நான் சொல்றேன். அவனுக்கு அவன் மேல வர்றதுக்கு கான்பிடென்ட்டாவும் இல்ல, கீழே ஆடுறதுக்கு ரெடியாவும் இல்ல. நடுவுல தான் நான் ஆடுவேன்னு ஒருத்தனோட ஸ்பாட்டை பிடிச்சிட்டு உட்கார வச்சுட்டு இப்ப கடைசியில அவனை டிராப்பே பண்ணிட்டாங்க. இப்ப வில் ஜாக்ஸ் வந்த உடனே ஷர்பன் ரதர்ஃபோர்ட் டீம்லயே இல்ல. அவ்வளவுதான். அதுதான் ஏன்னா இது மேனேஜ்மெண்ட் டிசிஷன் இல்ல, அவனோட டிசிஷனா கூட இருக்கலாம். இது பாண்டியா இது எல்லா டீம்லும் நல்லா விளையாடிங்கிறாங்க, எல்லா பிளேயரும் நல்லா விளையாடிங்கிறாங்க, இவன் மட்டும் தான் நல்லா விளையாடல. If there is anything, I mean, you agree or not, but I'll definitely tell if Mumbai Indians has to come up with at least next 5 games, 4 matchல ஒரு மேட்ச் பார்த்தா பரவாயில்ல, 4 மேட்ச் ஜெயிச்சாலும் I think it will be a இல்ல 5 இல்ல. I think they still have 6 matches. So they still have 6 matches. So எல்லா டீமும் 9 ஆடிட்டாங்க, அவங்க 8 தான் ஆடிட்டாங்க. So they still have 6 matches. So calculation படி இன்னும் ஓப்பனா தான் இருக்கு அவங்களுக்கு. But for that they have to win all of their matches தான் தோணுது. So that is still difficult. But Mumbai being Mumbai, they have done it before. So one spark என்ன வேணா சேஞ்ச் ஆகலாம். பட் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணாங்கன்னா இட் வில் பி டிஃபிகல்ட் தான் தோணுது. பிகாஸ் அவங்களுக்கு கிடைச்ச எல்லா பிச்சுமே பிளாட் விக்கெட்ஸ். அவங்க போலர்ஸ் என்ன சொல்றது, ஒரு சேஞ்ச் ஆகோ இல்ல ஏதோ ஒன்று பண்றதுக்கோ எந்த சான்ஸுமே கிடைக்கல. இப்ப நேற்று ஆர்சிபி கிடைச்சிச்சு 150 160 விக்கெட். அதுக்கு முன்னாடி கிடைச்ச விக்கெட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ட்ராக் இல்ல, கம்ப்ளீட் பேட்டிங் ட்ராக் இல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக் இது வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க போலர்ஸ் எல்லாத்துலயுமே அடி வாங்கியிருக்காங்க. அவங்க போலர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரியோ எதுவுமே இது வரைக்கும் ஒரு விக்கெட் கிடைக்கல அவங்களுக்கு. எல்லாமே 200 220 240 அந்த மாதிரி தான் போயிருக்காங்க ஸ்கோர்ஸ். ஸோ அது ஒரு கன்சர்ன் அவங்களுக்கு. ஒன் பவுலர் அட்லீஸ்ட் ஹேஸ் டு ஸ்டாண்ட் அப் இன் தோஸ் மேட்சஸ், அப்பதான் அவங்க ஜெயிப்பாங்க. பும்ரா பும்ரா இஸ் அ ஹியூமன். we have to agree one season அவனுக்கும் எப்பவாவது இந்த மாதிரி ஆவதான் செய்யும். ஸோ someone else has to stand up in place of him தான் எனக்கு தோணுது. we can't blame பும்ரா. இன்னும் வேர்ல்டு கப் எல்லாம் ஆடி டயர்டா வந்திருக்கான். ஸோ இஸ் வேர்ல்டு கிளாஸ், அதுல எல்லாம் எந்த இதுவுமே இல்லை. அதனால நான் பிளேமே பண்ண மாட்டேன். கரெக்ட். I mean, நம்ம இந்த ஜெனரேஷன்ல பார்த்த one and only best bowler is definitely Bumrah. Maybe அந்த fatigue or tiredness or maybe not his season அந்த மாதிரி தான் போகுது. But someone else has to stand up நான் சொல்லுவேன் in place of him. Support him, yeah, correct. Yeah, so let's also talk about SRH batting. We have spoken enough about Mumbai team. We will talk about SRH batting. Travis Head, Abhishek Sharma, Klaasen.
3 பேர் மேட்சை முடிச்சு விட்டு போயிட்டாங்க. ஆமா அதுதான் லைக் லைக் அவங்களும் எல்லாருக்கும் அடிச்சாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ்ல யார் எக்கனாமிக்கலா பிடிச்சாங்கன்னு கேட்டா யாருமே இல்லை. ஸோ எல்லா பவுலர்ஸ்க்கும் வர்றவனுக்கு எல்லாருக்கும் இவங்க நான் 3-4 பேர் நின்று முடிச்சு விட்டாங்க. ஸோ லைக் ஆக்சுவலி நான் அப்பயே சொன்ன மாதிரி டிராவிஸ் ஹெட் விக்கெட் போனப்போவோ அபிஷேக் சர்மாவோட விக்கெட் போனப்போவோ லைக் ஐ வாஸ் லைக் இன்னும் மேட்ச் இருந்துச்சு. பட் அவங்க வந்து கிளாஸுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கெட்ச் போட்டு பிடிச்சிருந்தாங்கன்னா ஐ திங்க் இட் வுட் ஹேவ் டர்ன்ட். பட் நல்ல ஹைதராபாத் இனிஷியல்லே சொன்ன மாதிரி ஹைதராபாத் பிளேட் ரியலி வெல்லுன்னு தான் நம்ம சொல்லணும். ஈவன் அவங்க ஃபினிஷரா வந்து லைக் சலீல் அவங்க கூட லைக் ஹீ பிளேட் குட் நாக் அட் லாஸ்ட்ன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அந்த புஷ் லைக் ஓவரால் லைக் பேட்டிங் அவங்க வந்தவங்க எல்லாம் வந்து இஷான் கிஷனை தவிர மற்றவங்க எல்லாம் நல்லா தான் ஆடினாங்க. ஸோ அதனால தான் ஹைதராபாத் ஜெயிச்சாங்கன்னு சொல்லலாம். And I would like to add this one point. ஹைதராபாத்ல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் they played really good. இன்னைக்கு கேம் முடிச்சிருந்தாரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிளாசன். இந்த மாதிரி பிளேயரை தான் நம்ம மும்பைல எதிர்பார்க்கிறோம். அதுல வேற இவன் வந்துருவான், இவர் பாண்டியா வருவான், அவன் நம்மந்திர எக்ஸ்பெக்ட் பண்றதே வேணாம். ஏன்னா ஸ்டில் இஸ் டூயிங் குட். ஐ மீன் இஸ் நாட் நியூ டு ஐபிஎல் பட் இஸ் கமிங் அப். பட் பாண்டியா ஹாஸ் டு கோ லைக் எஸ்டர்டே ஹவ் ஹி பிளே. இட் ஹாஸ் டு கோ சம்திங் லைக் தட். எல்லா மேட்ச்ல இல்லை. பட் இவங்க கிளாஸ் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தா கிளீனா ஐ திங்க் ஹீஸ் இன் டாப் 5 இப்ப நாட் ராங் ஆரஞ்ச் கேப் ஹோல்டர்ல. கிளீனா வந்தா கிளீனா கேம் ஸ்மூத்தா முடிச்சுட்டு போனான். So that is what we expect. But yeah, overall talking about Hyderabad batting, it was very good. நான் என்ன சொன்னேன், like I wanted like head to open up. So அவன் நல்லா விளையாடினான். So overall it was அந்த 10 overs அவங்க ஈஸியா ரீச் ஆயிட்டு இருந்தாங்க. They were very close to the target. It was like easy win for Hyderabad. ஹைதராபாத் செம்மையா ஆடினாங்க பேட்டிங். ஐ திங்க் தே ஹவ் நவ் ஒன் 5 ஆன் த ட்ராட். கண்டினியூஸா 5 ஜெயிச்சுட்டு ஐ திங்க் தே ஆர் லுக்கிங் ரியலி குட்னு தான் நான் சொல்லுவேன். தே ஹவ் தேர் நெக்ஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் கேகேஆர், பிலோ பர்ஃபார்மிங் கேகேஆர். ஸோ ஐ திங்க் அது ஈஸியா ஜெயிச்சுட்டு ஐ திங்க் தேல் பி த ஃபர்ஸ்ட் டீம் டு ஈஸிலி குவாலிஃபை தான் தோணுது அட் திஸ் பாயிண்ட். ஸோ யா தே ஹாவ் சம் ஐ திங்க் கேகேஆருக்கு அப்புறம் பஞ்சாப். ஸோ ஐ திங்க் they have some easy matches, but with their momentum they are going to easily qualify தான் தோணுது at this point, because அவங்க காம்பினேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் செட்டில்ட் ஆயிடுச்சு. அந்த பேட்டிங்ல ப்ராப்ளம் இருந்த ஒரே ஹெட்டும் ஃபார்முக்கு வந்துட்டான். ஸோ ஐ திங்க் நவ் தே வில் கோ பிக் கன்ஸ் தான் தோணுது எல்லா மேட்ச்லயும். அண்ட் ஃபார் மும்பை ஐ திங்க் த கன்சர்ன் கண்டினியூஸ் தான் சொல்லுவேன். ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க ப்ராப்ளம். பிளேயர்ஸ் ப்ராப்ளம் இல்லை, பேட்டிங் ப்ராப்ளம் இல்லை. போலிங்கும் ஸ்ட்ராட்டஜி, எந்த ஓவர்ல யார் யூஸ் பண்ணணும், கேப்டன்சியை ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணா வேற யார் வந்தாலும் திலக் வர்மா வந்தா கூட நல்லா பண்ணுவோம் தான் தோணுது எனக்கு. மேபி லெட்ஸ் see how it goes, or if they continue they have to play out of their skin. நெக்ஸ்ட் சென்னைக்கு போறாங்க. சென்னை மேல சாட்டர்டே ஆடுறாங்க. ஸோ ஃப்ரம் தேர் தே ஹாவ் டு ஸ்டார்ட் சம்திங் தான் தோணுது. ஐ டோன்ட் நோ இஃப் ரோஹித் வில் பி பேக், இஃப் நாட் தே வில் கோ வித் த சேம் டீம். பட் ஒரே ஒரு கொஸ்டின் எனக்கு, நவ் சின்ஸ் வில் ஜாக்ஸ் அண்ட் ரிக்கில்டன் ஹவ் பிளேட், குவிண்டன் டிகாக்கு ஏதோ ஸ்லைட் நிகழ்னு சொன்னாங்க. ரோஹித் ஆல்சோ வில் கம் பேக். ஸோ வாட் வில் ஹேப்பன் டு திஸ் ஓப்பனிங் காம்பினேஷன்? 4 பேர் 2 ஸ்லாட்டுக்கு ஆடுவாங்க, எப்படி ஆடுவாங்க? I mean, see, the first thing, combination wise they might change. Like RCB இது கூட அப்படிதான் சொன்னாங்க, இவ வருவா அவனை ரீப்ளேஸ் பண்ண. பட் இட்ஸ் ஐ டோன்ட் திங்க் so ரோஹித், இஃப் ரோஹித் கம்ஸ் தேர் இஸ் நோ சான்ஸ். இல்லைன்னா யாருன்னா ஒருத்தர் வில் ஜாக்ஸ் ஒன் டவுன்ல அனுப்புவாங்க. பட் ரோஹித் சர்மா இஸ் ஃபார் ஷுர் ஹில் ஓப்பன் ஈதர் வித் ரிக்கட்லன் ஆர் வில் ஜாக்ஸ். இல்லைன்னா ரிக்கட்லன் ஒன் டவுன்ல அனுப்பலாம். So this is the thing. But குவிண்டன் டிகாக் ஒரு செஞ்சுரி அடிச்சான், ரிக்கில்டன் ஒரு செஞ்சுரி அடிச்சான். Now how to compare both of them? I mean, Quinton de Kock very high, very rare. I mean, coming to back to squad. I mean, they'll wait and watch to continue with the same batting lineup. So there is some anything up and down goes, they might get Quinton de Kock back to the squad. But it's very rare or a very high chance Quinton de Kock getting back to the squad. But until this kind of a batting lineup being there. Or they can play all three எனக்கு தோணுது. பிகாஸ் வில் ஜாக்ஸ கூட நம்பர் 5ல ஆடலாம். பிகாஸ் எனிவே அவங்க சர்வ் பண்றத கூட நம்பல. ஸோ 1 2 குவிண்டன் டிகாக், ரோஹித், 3 ரிக்கில்டன், 4 ஜாக்ஸ் ஆடிட்டாங்கன்னா 5ல ஹர்திக், பட் 6ல திலக் ஆடலாம். பட் எனிவே இன் தட் கேஸ் சூர்யாவை டிராப் பண்ற மாதிரி இருக்கும்.
இட் வில் பி டஃப் கால். பண்ணுவாங்களான்னு தெரியல. லெட்ஸ் see what they do. சின்ஸ் சாண்ட்னரோ இல்ல அவங்களுக்கு, ஸோ தே கேன் பிளே த்ரீ ஃபாரின் பேட்ஸ்மேன் தோணுது எனக்கு. ஸோ கரெக்ட். லெட்ஸ் see how they go. சென்னை பெரிய கிரவுண்டு, இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் how it goes. their bowling can come good தேர்ன்னு தோணுது எனக்கு. சின்ஸ் இட் இஸ் பிக் கிரவுண்ட், பவுண்டரி ஹிட்டிங் கொஞ்சம் கஷ்டமா இருப்பாங்க. ஸோ சென்னை ஸ்லோ பிச் கொடுத்தாங்கன்னா என்ன வேணா ஆகலாம் அந்த பிச்ல. ஸோ லெட்ஸ் see how it goes. I think we have come to the close of this episode. We will come back and do the next post-match review of RCB versus GT. Until then, see you guys. Bye bye. Bye Thank you, bye. guys.